அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது த கோஸ்பல் ஆஃப் நான் வைலன்ஸ் ரிட்டன் பை மகாத்மா காந்தி. சரிங்களா? த கோஸ்பல் ஆஃப் நான் வைலன்ஸ்னால் என்னென்னா, அஹிம்சையுடைய வேதம், அஹிம்சையின் வேதம் அப்படிங்கிறது தான் டாப்பிக்குடைய மீனிங். த கோஸ்பல் ஆஃப் நான் வைலன்ஸ். கோஸ்பல் அப்படின்னா என்னென்னா வேதம், நற்செய்தி, உயிர் மூச்சான கொள்கை அப்படின்னு சொல்லலாம். கோஸ்பல்னா வேதம், நற்செய்தி, உயிர் மூச்சான கொள்கை. நான் வைலன்ஸ் அஹிம்சா, இம்சா இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? ஹிம்சா இல்லாமல் இருக்கிறது. காந்திஜிக்கு அஹிம்சா அப்படிங்கிறது வெறும் ஆயுதம் இல்லை. சரிங்களா? அது ஒரு ஆயுதம் கிடையாது. அது அவருடைய மதம், வாழ்க்கை முறை, சுவாசம். அவர் சொல்றாரு, அஹிம்சா இஸ் த attribute ஆஃப் த சோல். Ahimsa is the attribute of the soul. There cannot be drop of hatred in it. There cannot be drop of hatred in it. அகிம்சை ஆத்மாவோட குணம். அதில் ஒரு துளி வெறுப்பு கூட இருக்கக்கூடாது. அஹிம்சா ஆத்மாவோட குணம், அதில் ஒரு துளி வெறுப்பு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். காந்திஜியுடைய அகிம்சைக்கு 5 கொள்கைகள் இருக்கு. 1 அஹிம்சா, அகிம்சை. 2 சத்யா, சத்தியம். 3 சத்தியாகிரகம். 4 லவ் த எனிமி, துரோகிகளையும் நேசி, எதிரிகளையும் நேசி. 5th ஒன் செல்ஃப் சஃபரிங், தானே துன்பப்படுறது, செல்ஃப் சஃபரிங். அஹிம்சா, சத்தியாகிரகம், லவ் த எனிமி, செல்ஃப் சஃபரிங். இந்த 5 தான் அவருடைய கொள்கை, முக்கிய கொள்கைகளாக இருக்கு. அஹிம்சானா என்ன? மனசால, வாக்கால, செயலால யாருக்கும் தீங்கு நினைக்காதது. கொல்லாம இருக்கிறது மட்டும் அஹிம்சை கிடையாது. கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறதோ அஹிம்சை தான் சொல்லியிருப்பாரு. அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபினிட் லவ். அஹிம்சானா என்ன? இன்ஃபினிட் லவ், கட்டுக்கடங்காத அன்பு. அஹிம்சா அப்படின்னா இவர் சொல்லியிருப்பது. சத்தியம், உண்மைதான் கடவுள். அஹிம்சை இல்லாத சத்தியம் இல்லை, அஹிம்சை இல்லாமல் சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லாமல் அஹிம்சை இல்லை. சிவனும் சக்தியும் சேர்ந்தாமா சிட அப்படிங்கிற மாதிரி, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன். அஹிம்சை இல்லாமல் கடவுள் இல்லை, கடவுள் இல்லாமல் அஹிம்சை இல்லைன்னு இவர் சொல்லியிருப்பார். ரெண்டும் நாணயத்தோட இரண்டு பக்கங்கள். த காயின்ஸ் 2 sides அப்படின்னு சொல்லலாம். இது ட்ரூத் இஸ் காட். There is no way to God except through ahimsa. Truth is God. There is no way to God except through ahimsa. ahimsa இல்லாம நீங்க கடவுளை பார்க்க முடியாது. சத்தியாகிரகம், சத்தியத்துக்கான பிடிவாதம். ஆயுதம் இல்லாம அன்பால துன்பத்தை தாங்கிட்டு அநீதியை எதிர்க்கிறது. சோல் ஃபோர்ஸ். சத்தியாகிரகா இஸ் த வெப்பன் ஆஃப் ஸ்ட்ராங், நாட் வீக். சத்தியாகிரகா இஸ் த வெப்பன் ஆஃப் ஸ்ட்ராங், நாட் வீக்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் லவ் த எனிமி, எதிரியையும் நேசி. அடிக்கிறவன் கையை பிடிச்சி நிறுத்துறது அஹிம்சை கிடையாது. அடிக்கிறவனுடைய கையை பிடிச்சி நிறுத்துறது அஹிம்சை கிடையாது. அடிக்கிற கையை முத்தமிடுறது தான் அஹிம்சா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செல்ஃப் சஃபரிங், தானே துன்பத்தை ஏற்கிறது. செல்ஃப் சஃபரிங், நாமளே நம்மளுடைய துன்பத்தை ஏற்றுக்கிறது. அடுத்தவனை துன்புறுத்தாம நாமளே துன்பத்தை ஏற்றுக்கிட்டு அவன் மனசை மாத்துறது. உண்ணாவிரதம், சிறை, இது எல்லாமே அப்படிதான். த லா ஆஃப் லவ் குட் பி பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் த்ரூ த லா ஆஃப் சஃபரிங். த லா ஆஃப் லவ் குட் பி பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் த்ரூ த லா ஆஃப் சஃபரிங்னு சொல்லியிருப்பார். அஹிம்சா எப்படி வேலை செய்யுது அப்படின்னா 3 வழியில் வேலை செய்யுது. 1 கன்வர்ஷன், மனம் மாற்றம். 2nd ஒன் moral pressure, தார்மீகமாக அழுத்தம். 3rd ஒன் victory without humiliation, வெற்றி. சரிங்களா? மனமாற்றம், கன்வர்ஷன். அடித்தா திருப்பி அடிப்பான்னு எதிரிக்கு தெரியும். ஆனால் சிரிச்சுக்கிட்டே அடிவாங்கன்னா அவன் மனசு குழம்பும். ஏன் இவன் நம்மளை திருப்பி அடிக்கலன்னு யோசிப்பான். அங்கே தான் அவன் மாறுவான் அப்படின்னு இவர் சொல்கிறார். கோஸ்பல் ஆஃப் நான் வைலன்ஸ் காந்தி சொல்கிறார். ஐ டோன்ட் திங்க் டுடே இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னு
மேபி இருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தெரியும். சரி, செகண்ட் ஒன் தார்மீக அழுத்தம், மோரல் ப்ரெஷர். நீ அடி வாங்குறது உலகம் பார்க்கும், அடிக்கிறவன் மேலே உலகத்துக்கு வெறுப்பு வரும். திஸ் இஸ் அ பாயிண்ட். அடிக்கிறவன் மேலே உலகத்துக்கு வெறுப்பு வரும், நீ உன் மேலே அனுதாபம் தான் வரும். அதான் உலக அபிப்பிராயம், வேர்ல்டு ஒப்பீனியன். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அதுதான் அடி விழுந்திருக்கு. தேர்ட் ஸ்டெப்பு வெற்றி. விக்ட்ரி வித்தவுட் ஹியூமிலிட்டேஷன். துப்பாக்கி வச்சு ஜெயிச்சா எதிரி உன்னை வெறுப்பான், அகிம்சையால் ஜெயிச்சா எதிரி உன்னுடைய நண்பனாவான். காந்தி பிரிட்டிஷ்காரனை தோற்கடிக்கல, அவன் மனசு ஜெயிச்சாரு. அதனால தான் சுதந்திரம் கொடுத்துட்டு சிரிச்சுட்டே போயிட்டாங்களாம். காந்திஜியோடைய வாழ்க்கையில் அஹிம்சா. தென்னாப்பிரிக்கா ஒரு 4 இன்சிடென்ட் சொல்கிறாங்க. ஒன்று, தென்னாப்பிரிக்கா ட்ரெயினில் இருந்து தூக்கி வீசினாங்க, காந்தி திருப்பி அடிக்கல, கோர்ட்டில் கேஸ் போட்டார், சத்தியாகிரகம் ஆரம்பித்தார். அதர் தான் அகிம்சையுடைய பிறந்த இடம் சொல்லியிருப்பாங்க. 1893 தென்னாப்பிரிக்காவில். அடுத்து சம்ரான் சத்தியாகிரகம் 1917. சம்ரான் சத்தியாகிரகம் 1970. பீகார் விவசாயிகளுக்காக அதிகாரிகளை மிரட்டல, விவசாயிகளோடு சேர்ந்து போராட்டம் செஞ்சார், அதுக்காகவும் கைதும் ஆனார். அரசாங்கம் பயந்து இறங்கி வந்துச்சான். இதுதான் சம்ரான் சத்தியாகிரகம் 1917. தென்னாப்பிரிக்கா 1893. அடுத்து உப்பு சத்தியாகிரகம் 1930. தண்டி யாத்திரை. கையில் துப்பாக்கி இல்லை, ஒரு பிடி உப்பு தான். 240 மைல் நடந்தார். போலீஸ் அடித்தப்ப ஒரு அடி கூட திருப்பி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனார். இதனால் உலகமே திரும்பி பார்த்துச்சு. அடுத்தது கலவரம் நடந்த இடம் எங்கே அப்படின்னா நவகாளி 1946. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்து முஸ்லீம் சண்டை. காந்தி வெறும் காலில் நடந்து போனாராம். காந்தி வெறும் காலில் நடந்து போய் ஒருத்தரை கொல்லணுன்னா என்ன கொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்னதும் அந்த கலவரத்தையே நிறுத்திட்டாங்களாம். இதுதான் டூ ஆர் டை அப்படிங்கிறதுக்கான உண்மையாக, செய்யலுக்கு செத்து மடி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து non-violence. Explain Gandhiji Gospel of Non-Violence and Relatives Today அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் Mahatma Gandhi's Gospel of Non-Violence is not just the political strategy but a way of life and a universal law. For Gandhi, ahimsa was the highest religion and the only path to achieve truth of God. Meaning of ahimsa. Gandhi's ahimsa was positive and active. It was not just the absence of violence but the presence of infinite love. It means not hurting others by through words or deed. It includes love for the enemy and self-suffering to awaken the opponent's conscience, hate the sin, love the sinner was his motto. Satyagraha as method. The practical application of ahimsa, satyagraha, sole force. It is war without anger and a struggle without weapon. Through civil disobedience, non-cooperation and fasting. Gandhi proved that moral power is stronger than physical force. The Salt March is the best example. Relevance today. In the world of terrorism, war and communal violence, Gandhi's gospel is more relevant than even. It teaches us to fight injustice without creating new enemies. Leaders like Martin Luther King, Jr. and Nelson Mandela followed Gandhi's path, succeeded. Personal level, no angry. This is ahimsa. Conclusion. Thus, Gandhi's gospel of non-violence is eternal. It is the law of love which can transform individuals and nations. As he said, an eye for an eye will make the whole world blind. Only ahimsa can save humanity. Thank you.